ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. எல்லோரும் சாப்பிட்டீங்களா? நைட்டு இன்றைக்கி உங்கள் வீட்டில் லஞ்ச் என்னான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் வேலைக்கு போய்ட்டு வந்தாங்க, எப்படி இருக்கீங்க? ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்காங்க? ஏங்க எங்கள் வீடியோ பார்க்குறதே இல்லை? நானும் எவ்வளோ வீடியோ போடுறேன், வீடியோ பார்க்க மாட்டேன்ட்டேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த வீடியோ போடுறதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. எடுத்தோடனே நாங்கள் இது கேட்குறோன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வீடியோ போடுறோம், வீடியோ ஒரு வியூவர்ஸும் போக மாட்டேங்குது, போட்ட மாதிரியே இருக்குது. இப்போ இந்த லென்த்து வீடியோ கூட அப்லோட் பண்ணேன்னா யாருமே பார்க்க மாட்டேன்றீங்க. போடுறதே ஒரு 400-500 தான் போகுது. இப்போ அது கூட போக மாட்டேங்குது, எதனாலன்னு தெரியல எனக்கு. ஏதாவது உங்களை பிடிக்காத மாதிரி நான் வீடியோ போடுறேன்னா எனக்கு தெரியல. ஒருவேளை அப்படி உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வீடியோ போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிக்கலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணதான் எனக்கு தெரியும். ஓ இப்படி தான் போடணும், இப்படி தான் போடக்கூடாதுன்ட்டு எனக்கு தெரியும். நீங்கள் கமெண்டே பண்ண மாட்டேன்றீங்க. கமெண்ட் பண்ண தானே தெரியும். ஏன்னா எனக்கு சளி பிடிச்சிருக்கு, அதனால் கொஞ்சோண்டு இதுவாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, சரிங்களா? இப்போதைக்கு ஒரு 10 வீடியோ கிட்ட போடுங்க. 10 வீடியோ சுத்தமாக ஒரு வியூவர்ஸும் போல், எந்த வியூவர்ஸும் போல், போட்ட மாதிரியே அப்படியே தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். ஒன்றும் நினச்சிக்காதீங்க, நான் வருத்தமாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு வீடியோ போடலைன்னா, ஒரு பாட்டாக இருந்தாலும் எது இருந்தாலும் நான் போடணும்னா ஸ்டார்ஸில் போடணும். அது ஒரு வாட்டிக்கு 1/2 மணி நேரமாவது அந்த வீடியோ பார்ப்பேன். இது போட்டால் வியூவர்ஸ் போகுமா, இது போட்டால் வியூவர்ஸ் போகாதான்ட்டு. எது போட்டாலும் எப்படி தான் போடுறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் எங்கள் வீடியோ பார்த்து எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்தா தான் நாங்கள் வீடியோ போடுறதுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். வீடியோ போடுறதுக்கே எனக்கு இதுவாக இருக்குது, கஷ்டமாகவே இருக்குது. போடுறமே ஒரு வியூவர்ஸும் போக மாட்டேங்குது. இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட இருக்கேன். நான் எங்கள் வீட்டுக்கார சேனல்லே போட்டிருக்கேன். 3 வருஷமாக யூடியூப்பில் இருக்கேன். எப்படி ஒரு வியூவர்ஸ் போனால் தானேங்க எங்களுக்குன்ட்டு ஒரு இது வரும். யூடியூப்லேருந்து மானிட்டேஷனும் வரல. அந்தோனி மணின்ட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும், அதில் சுத்தமாக மானிட்டேஷனும் வர மாட்டேங்குது. அதனால் அவங்களும் வீடியோவை போடுறதே விட்டுட்டாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம். போடுறமே ஒரு வியூவர்ஸும் போக மாட்டேங்குது. வியூவர்ஸ் போனால் தானே அங்கே போட முடியும், வியூவர்ஸே போக மாட்டேங்குது. இப்போ சரி இந்த சேனலாவது நான் போடலாம் சொல்லிட்டு போட்டால் இதுவும் போக மாட்டேங்குது. என்னன்னே தெரியல. நீங்கள் தான் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம், நாங்கள் கஷ்டப்படுறோம். இந்த கஷ்டப்படுறதுக்கு கொஞ்சம் நீங்கள் கை தூக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாருமே யூடியூபுக்கு ஒரு இதுக்காக, அவங்களுக்கு வீட்டில் வேலை செஞ்சு கொஞ்சம் டைம் பாஸுக்காக தான் யூடியூபுக்கு வருவாங்க. நாங்கள் எங்கள் கஷ்டத்துக்காக தான் யூடியூப்புக்குள்ளே நாங்கள் வந்துடுறோம். நீங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா எங்கள் பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறது, அது இது அதெல்லாம் எல்லாமே வீடியோ எடுத்துப்போம். அப்படி இல்லை பிடிக்கலைன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வியூவர்ஸே போக மாட்டேங்குது. போட்டதே அப்படியே நான் எப்படி அப்லோட் பண்ணி வைக்கிறேனோ அதே மாதிரி தான் இருக்குது. எனக்கு லைக்கும் கொடுக்க வேணாங்க, நீங்கள் லைக்கும் கொடுக்காதீங்க, வீடியோ மட்டும் பாருங்கள். வியூவர்ஸ் போனால் தான் எனக்கு. ஏன்னா இவ்வளோ வருத்தமாக நான் பேசுகிறேன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு வீடியோ நம்ம ஒரு வீடியோ எடுக்கணும்னா இந்த வீடியோ எடுத்தால் கரெக்டாக இருக்குமா, எப்படி எடிட் பண்ணுறது. இப்போ கூட எடிட் பண்ணுறது கூட எனக்கு அவ்வளோ தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன். அந்த வீடியோவில் எப்படி நம்ம பேசுகிறதுன்ட்டு கற்றுக்கிறேன். எது இருந்தாலும் நீங்கள் ஒரு மக்களான நீங்கள் தான் எல்லாமே இது பண்ணணும். இது கரெக்டு, இது தப்புன்ட்டு. எல்லாரும் வீடியோ பார்க்கும்போது நினைக்கிறேன், இவங்க வீடியோலாம் வியூவர்ஸ் போகுது, ஒருவேளை நம்மளை பிடிக்கலையோன்னு தோணுது. ஓகேங்க, ஒன்றும் நினச்சிக்காதீங்க, ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, பாய்.